இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து கருகிடக்கூடாது. ஆனால் வந்து டோட்டலாக கலர் வந்து மாறிடணும். இந்த அளவுக்கு வந்து மாறிடணும். ஆனால் கருகிடக்கூடாது. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் பாதி சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளியும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து போட்டிருக்கேன். நான் எதுலேயுமே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நிறையவே போடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து புளி, தக்காளியும் வந்து நம்ம ஈக்குவலாக சேர்த்துருக்கனால புளி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு 5, 6 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து முன்னாடியே சேர்த்துறாதீங்க, லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினா போதும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த உளுந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.